வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடு, அது வந்துட்டு பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது இந்த 1ஆம் தேதி 1/7/2024 முதல் அமலுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த பாரதிய நியாய சங்கீதாவில் புதிய சட்டத்தில் பழைய சட்டத்தின் பிரிவு, ஐபிசியில் இருந்த பிரிவுகள் என்னவா மாறி இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஐபிசியில் 302 302 இந்திய தண்டனை சட்டம், அது வந்து பாரதிய நியாய சங்கீதா 103, அதாவது பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், கொலைக்கான தண்டனை. 304A ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 304A, அது வந்து கவனக்குறைவால் மரணத்தை ஏற்படுத்துதல், எ காசிங் டெத் பை ரேஸ் அண்ட் நெக்லிஜென்ட், அது அந்த செக்ஷன் 106 பாரதிய நியாய சங்கீதான் மாறி இருக்குது. 304B ஐபிசி, அது வந்து 80 பிஎன்எஸ், அது என்னன்னா டவுரி டெத். டவுரி டெத்ன்றது வந்து வரதட்சணை தொடர்பான மரணங்கள். அடுத்து வந்து 306 ஐபிசி 306 இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடு, அது 108 பாரதிய நியாய சங்கீதா, அது தற்கொலைக்கு தூண்டுதல், அபட்மெண்ட் டு கமிட்டிங் சூசைடு. 307 ஐபிசி இந்திய தண்டனை சட்டம். 307 ஐபிசி 307 இந்திய தண்டனை சட்டம், அது 109 பாரதிய நியாய சங்கீதா, அது கொலை முயற்சி, அட்டம் டு மர்டர். 309 ஐபிசி 309 இந்திய தண்டனை சட்டம், 226 பாரதிய நியாய சங்கீதான்னு மாற்றிருக்காங்க. அது வந்து தற்கொலைக்கு முயலுதல், அட்டம் டு கமிட் சூசைடு. 286 ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 286, அது வந்து 287 பாரதிய நியாய சங்கீதான் மாற்றிருக்காங்க. டீலிங் வித் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், வெடிபொருட்களுடன் கவனக்குறைவாக செயல்படுதல். 294 ஐபிசி, அது 296 296 பாரதிய நியாய சங்கீதா, அது ஆபாச செயல்கள் அல்லது ஆபாச பாடல்கள், ஆப்சீன் வேர்ட்ஸ் சாங்ஸ். 509 ஐபிசி 509 இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடு, அது வந்து 79 பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா, அது ஒரு பெண்ணின் கௌரவத்தை குலைக்கும் வகையில் செயல்படுதல், இன்டென்ட் டு இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் தி உமன். 323 ஐபிசி 323 இந்திய தண்டனை சட்டம், அது 115 பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ்ல, அது திட்டமிட்டு காயம் ஏற்படுத்துதல், வாலண்டரிலி காசிங் ஹர்ட், அதாவது சிறு காயங்கள், சின்ன காயம் ஏற்படுத்துதல். 324 ஐபிசி, அது வந்து காசிங் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், ஆபத்தான ஆயுதங்களால் அல்லது ஆபத்தான வழிமுறைகளால் காயத்தை ஏற்படுத்துதல். அது என்னவா மாறி இருக்கும், 118 சப்கிளாஸ் 1 பாரதிய நியாய சங்கீதா. அந்த மேலே பார்த்தது 323 ஐபிசி வந்துட்டு சிறு காயங்கள், சிம்பிள் இன்ஜுரி, அது வந்து 115 பிஎன்எஸ் மாறி இருக்குது. அடுத்தது 325 ஐபிசி 324 இந்திய தண்டனை சட்டம், அது வந்து 118 சப்கிளாஸ் 2 ஐபிசி, அது என்ன வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் கட், மிகுந்த காயம், பெரிய காயத்தை ஏற்படுத்துதல். 326 ஐபிசி 326 ஐபிசி, அது என்னவா இருக்குன்னா 118 சப்கிளாஸ் 3. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 323 324 325 326 அப்படி வருது அடுத்தடுத்த செக்ஷனா. பாரதிய நியாய சங்கீதால 118 சப்கிளாஸ் 1 2 3 4 அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை இது வந்து காசிங் கிரீவியஸ் கட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது ஆபத்தான வழிமுறைகளால் கொடுங்காயத்தை ஏற்படுத்துதல், மிகுந்த காயம், பெரிய காயம், அது 326 ஐபிசி.